ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை மகா சமையலில் தேங்காய் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சட்னி சூப்பராக வரும். இப்போது நம்ம தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா தேங்காயில் பார்த்திங்கன்னா நமக்கு கருப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் உள்ள பார்ட்டை மட்டும் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது ஒரு மூடி தேங்காவை நான் பின்னாடி உள்ள பிளாக் கலர் பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது காரம் நீங்கள் ஜாஸ்தியாக போடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு இதில் பொரிக்கடலை ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் பொரிக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புளி, சின்ன பீஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய்க்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியில் நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்ந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சுக்கட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வெடித்து வரணும். நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் 2 வத்தல் வரமிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மிக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதாக. இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட ரெசிபி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சட்னி செமையாக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.